வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இயல்பான ஒரு குணம் பொறாமை. அந்த பொறாமைங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து இயல்பான குணம் தான். சில பேர் சொல்லிக்குவாங்க, எனக்கு பொறாமையே கிடையாது, எனக்கு பொறாமை பிடிச்ச பழக்கமே இல்லை, நான் பொறாமைப்பட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சுத்த பொய். பொறாமைங்கிறது எல்லாத்துக்குமே எல்லா விஷயத்துக்குமே இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா படிக்கிறவனை பார்த்து பொறாமை இருக்கும். எனக்கு படிப்பு வரல, நல்லா படிப்பு வருது அப்படின்னு. ஒவ்வொருத்தவங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறவனை பார்த்து பொறாமை வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வீடு, காரு, பங்களா அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து ஒவ்வொருத்தவங்களுக்கு பொறாமை வரும். ஒவ்வொருத்தவங்களுக்கு பதவி, அவங்க அந்த ரேங்கில் இருக்காங்க, அந்த பொசிஷனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து சில பேருக்கு பொறாமை வரும். இப்படி பொறாமைப்படுறது நல்லதாக கெட்டதான்னு யோசிச்சோம்னு வச்சுங்களேன், எல்லாமே சொல்லிக் கொடுத்தது பொறாமைப்படுறது கெட்டதாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன், நான் பார்த்ததில், நான் தெரிஞ்சுக்கிட்டதில் பொறாமைப்படுறது ஒரு விஷயத்தில் நல்லது தான். ஏன்னா பொறாமைப்படும் போது தான் நம்மளும் வாழ்க்கையில் ஓரளவுக்கு முன்னேற முடியும், அவங்கள்ட்ட கற்றுக்க முடியும், கேட்க முடியும். பொறாமை நமக்கு இல்லையே நம்ம முன்னேற முடியாது, பணம் சம்பாதிக்கவே முடியாது. மனுஷன் முக்கியம் பணம், அதுக்கு தான் எல்லாம் கஷ்டப்படுறோம், அதுக்கு தான் டெய்லி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படின்னா எப்படி பொறாமை வர்றது எப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு பெரிய பெரிய ஆஃபீஸரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும், ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும், இல்லை ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரை பார்க்கும்போது பொறாமையாக இருக்கும், இல்லைனா பெரிய பெரிய ஒரு அரசியல்வாதியை பார்க்கும்போது பொறாமை இருக்கும், ஆர்மி ஆஃபீஸரை பார்க்கும்போது பொறாமை இருக்கும். இந்த மாதிரி பொறாமைங்கிறது இயல்பானதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். எப்படி இது மாதிரிலாம் ஆஃபீஸில் ஆகிறாங்க, என்ன படிக்கிறாங்க, அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு அவங்கள பார்த்து நமக்கு ஒரு பயம் இருக்கும். ஏன்னா அவங்க முன்னாடி ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் போகிறாங்க அப்படின்னா, முன்னாடி ஒரு ஸ்குவாடு, பின்னாடி ஒரு ஸ்குவாடு, ப்ரொடக்ஷன் ஸ்குவாடு போவாங்க. அரசியல்வாதிக்கும் அதே மாதிரி தான், போலீஸு ஆஃபீஸர்ஸ்க்கும் அதே மாதிரி தான், ஆர்மி ஆஃபீஸர்ஸ்க்கும் அதே மாதிரி தான். அது ஒரு வாழ்க்கை. அது எப்படி ஆறாங்கிறத நம்ம கேட்டதே கிடையாது. அவங்கள பார்த்து பொறாமப்படுறோம். சரி, அவங்கள்ட்ட கேட்கணும்ல. அவங்க கேட்டால் தானே நமக்கு ஐடியா கிடைக்கும், எப்படி நீங்கள் ஆனீங்க, ஆஃபீஸில் ஆனீங்க அப்படின்னு. இதை வந்து ஒரு மதிப்புக்குரிய திரு காளியமூர்த்திங்க, எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், நீங்கள்லாம் ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க. நான் காலேஜ் முடிச்சுட்டு நான் போகும்போது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸரோட பங்களாக ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் 2 வரைக்கும் பார்த்துட்டு தான் போவேன். டெய்லி இதே பண்ணும்போது அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் கண்ணில் ஒரு நான் படுத்தேன். என்ன டெய்லி வர்ற நிற்க ஒரு 5 நிமிஷம் குறுகுறுன்னு பங்களா பார்க்குறானே என்னன்னு சொல்லி திடீர்னு அவனை கூப்பிட்டு, ஏன்னா டெய்லி நின்று 5 நிமிஷம் பார்த்துட்டு போறியே என்ன அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர். அதுக்கு இவர் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி உங்களுமே ஆடணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் ஒரு சந்தோஷம். சரி, ஓகே, என்ன ஆகணும்னா நல்லா ஃபிசிக்கல் ஆகணும், உடம்பு ஃபிட்னஸாக வச்சுக்கணும், கிரவுண்டில் நல்லா ப்ராக்டிஸ் எடுக்கணும், நல்லா படிக்கணும், படித்து அப்படின்னா என்ன ஆகலாம் சொல்லியிருக்காரு. நம்ம எத்தனை பேர் இந்த மாதிரி கேட்டிருக்கோம்? பெரிய பெரிய ஆஃபீஸர்கிட்டையோ, பெரிய பெரிய அரசியல்வாதிகிட்டையும் எடுத்துக்கோங்க, பெரிய பெரிய ஆர்மி ஆஃபீஸர்கிட்டையோ, பெரிய பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்கள்ட்ட எத்தனை கேட்டிருக்கோம், நீங்கள் எப்படி இவ்வளோ ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆனீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் எவ்வளோ ரேங்கில் உட்காந்துருக்கீங்க, என்ன புத்தகம் படிச்சிங்க, என்ன படிக்கணும், என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், நம்ம கேட்டிருக்கோமா? பொறாமப்பட்டிருக்கோம், ஆனால் கேட்டது கிடையாது. யார்ட்டையுமே கேட்க சங்கடம், கூச்சமாக இருக்கும், எது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு நமக்கு எண்ணம். நான் எனக்கு கண்ணு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் சொல்கிறேன். புதுசாக செலக்ட் ஆன பசங்க ரெக்ரூட்டு அப்போ காலையில் 9 மணிக்கு ஒர்க்கிங் விடுவாங்க, சின்ன சின்ன ஒர்க்கிங் வேலை, தண்ணி ஊற்றுறதுக்கு ஒர்க்கிங் விடுவாங்க. அப்போ கூப்பிட்டு வரும்போது டிஏஜி ஆஃபீஸர்ஸு அந்த லைனில் நடந்து வந்துட்டு இருந்தார். ஒரு 10 மணி 10 இருக்கும் ஒர்க்கிங் முடிஞ்சு ஊருக்கு போகும்போது அந்தள்ளே வரும்போது ஒரே ஒரு ரெக்ரூட் பையன் மட்டும் பயப்படாமல் தைரியமாக போய், சார் நான் உங்களுமான என்ன ஒன்று கேட்டான். எனக்கு 2 செகண்ட் ஷாக்காகி போச்சு. எப்போ அவ்வளோ பயமில்லாமல் போய் கேட்டேன் அப்படின்னு கேட்டதுக்கு அதுக்கு ஆஃபீஸர் சொன்னால் சிரிச்சுட்டு, ஒன்றும் இல்லை, இது மாதிரி யூபிஎஸ்சி எக்ஸாம் அப்ளை பண்ணு, நல்லா படி, உனக்கு யூபிஎஸ்சியில் அசிஸ்டன்ட் கமாண்ட் ரேங்க் கிடைக்கும், ஆஃபீஸர் ரேங்க், அதில் பாஸ் பண்ணிங்கன்னா டிஏஜி ஆட்டோமேட்டிக்காக ஆயிடலாங்கிற மாதிரி ஐடியா சொன்னார். நம்மளே நானும் சரி, நானும் ஏகப்பட்ட ஆஃபீஸர் கீழே வேலை செஞ்சுருக்கேன், நானும் பார்த்துருக்கேன். ஆனால் நமக்காக இருந்தாலும் ஒரு பயம் இருக்கும். எப்படி போய் கேட்குறது, சங்கடமாக இருக்கே, கூச்சமாக இருக்கே, நமக்கும் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அந்த சங்கடம் கூச்சம் யார் படாமல் இருக்கானோ அவன் தான் வாழ்க்கையில் முன்னேறுவான். சங்கடம் கூச்சம் படுறவன் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது. சில விஷயங்கள்லாம் நான்லாம் ஃபஸ்ட்டு நான் இருக்கும்போது ஒரு ஆட்டோக்காரங்கிட்ட போய் ஒரு அட்ரஸ் கேட்கறதுக்கு தயக்கமாக இருக்கும். ஏன் இது நினச்சிக்குவாங்க, ஒன்றும் காசும் கேட்க கிடையாது, பணம் கேட்க கிடையாது, ஒன்றும் சோறு கேட்க கிடையாது, ஒன்றும் கேட்குறது இல்லை. ஒரு அட்ரஸ் எந்த பக்கம் போகிறது, இந்த ரோடு எங்கே, நம்ம போகிற அட்ரஸ் எந்த லைனில் போகுது, எந்த ரோடு போகணும், எந்த வழி, இதெல்லாம் ஒரு தெளிவு கேட்குறதுக்கே நமக்கு பயமாக இருக்கும், ஒரு சங்கடமாக இருக்கும். இது நினச்சிக்கோங்களேன். ஒரு 10 நம்மளே யோசிச்சு 10 ஆளை விட்டு 11 ஆள்கிட்ட போய் தான் கேட்போம். சரி கேட்போம், இது வழி அப்போ முடிச்சுக்குவோம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம வந்து பொறாமப்படுறோமே தவிர அவங்கள்ட்ட கேட்குறது கிடையாது. யாரை பார்த்து பொறாமப்படுறோமோ அவங்கள்ட்ட போய் கேட்கணும். எந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்க,
நீங்கள் எத்தனை வயசில் பிஸ்னஸ் ஆரம்பிச்சீங்க? இல்லை நீங்கள் எத்தனை வயசில் என்ன புத்தகம் படிச்சீங்க? என்ன காலேஜில் கோர்ஸ் முடிச்சீங்க? இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும், ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறதுக்கு என்ன படிக்கணும்? என்ன கோச்சிங் கிளாஸ் போகணும்? எந்த மாதிரி நமக்கு தேவைப்படுங்கிற மாதிரி நம்ம யாரை பார்த்தும் கேட்குறதில்ல. எது நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பயம். நமக்கே ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலைகள், எது நினச்சிக்குவாங்க வச்சுக்குவாங்க, திட்டுவாங்களோங்கிற ஒரு பயம். ஏதோ ஒரு பயம் நம்ம கண்டிப்பாக இருக்கும். ஒரு ஒரு ஃபீல் இருக்கும். அது எல்லாத்துக்கும் இருக்கிறதுங்க. அதனால் பொறாமைப்படுங்க. பொறாமை வேறு அளவுக்கு பெரிய பெரிய அளவுக்கு பொறாமைப்படுங்க. அதை விட நம்ம லைஃப் ஸ்டைலுக்கு பொறாமைப்படணும். அதுக்காக எனக்கு எது வராதோ அதில் போயிட்டு முட்டிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு இந்த இந்த எனக்கு படிப்பே வராதுன்னு வச்சுக்கோமே, இல்லை எனக்கு படித்து நான் வந்து புத்தகத்தை கரைச்சி குடிப்பேன், குடிச்சிட்டு நான் பெரிய ரேங்கில் உட்கார முடியாது. ஏன்னா அதுக்கு ஒரு வயசு இருக்குது, அதுக்கான ஒரு பக்குவம் இருக்குது. அதெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு மேலே நமக்கு விருப்பம்னா படிக்கலாம். ஒரு வயசுக்கு மேலே நம்ம அதுக்கு மேலே நம்ம ஹையர் ரேங்க் போக முடியாது. ஏன்னா ஒரு வயசுக்கு கீழே நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும். நமக்கு என்ன வருமோ அதில் தெளிவான முடிவில் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக லைஃப்பில் பெரிய லெவலுக்கு அச்சீவ் பண்ண முடியும். கூச்சப்படாதீங்க, பொறாமைப்படுங்க. அந்த பொறாமையை ஓப்பனாக போய் அவங்கள்ட்ட கேளுங்க. ஓப்பனாக கேட்டால் தான் அவங்கள்ட்ட சில விஷயம் நம்ம கற்றுக்க முடியும். நம்ம பொறாமப்பட்டு ஒதுங்கி போனோம் அப்படின்னா கடைசி வரைக்கும் அவங்கள்ட்ட நம்ம ஒன்றும் கற்றுக்கவே முடியாது. நம்ம வாழ்க்கையில் அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் அச்சீவ் பண்ணவே முடியாது. வாழ்க்கையில் முன்னேறக்கான வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.